ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயங்க, அதை மட்டும் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் கேட்டுட்டு போங்களேன். இந்த உலகத்திலேயே என்னை விட அக்கறையாக உன் மேலே யாருமே இருக்க முடியாது அப்படின்னு ஒய்ஃப் ஹஸ்பண்டையும், பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களையும் பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க. ஒரு சில சமயத்தில் அது உண்மைன்னு கூட தோணுங்க. ஆனால் எங்கடா ஆஃபீஸ் போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையே, டைம் ஆச்சே, எப்போவுமே இந்த டைமுக்கெல்லாம் வந்துடுவாங்களே, இன்னும் வரலையே, சரி என்ன பண்ணுறது, கால் பண்ணலாமா, கால் பண்ணால் ஒரு வேளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் நடந்து கடைசியில் வலிமேல் விழி வைத்து காத்திருந்தாள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேலைக்காகாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனே மொபைல் எடுத்து கால் பண்ணி பார்ப்பாங்க. ஹலோ, எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே, உனக்கு என்னதான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் நொயின்னு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பியா, முதல்ல ஃபோனை வை, நான் வர இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சிடுன்னு பேசிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. நம்ம அன்பாவோ அக்கறையாவோ அவங்களுக்கு கால் பண்ணியிருப்போம், ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. அப்போ நம்ம மனசெல்லாம் உடஞ்சி நொறுங்கி போனால் கூட பெருசாக அதை எதையுமே வெளியே காட்டிக்காமல் அவங்க வந்ததும் அவங்கள சாப்பிட்டீங்களா, இல்லை வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அக்கறையாக சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு புரியவே புரியாதுங்க. ஒருவேளை அவங்களுக்கு நம்ம வேணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு கால் பண்ணியிருக்கலாம், மெசேஜ் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க சிச்சுவேஷனை நம்மளுக்கு புரிய வச்சிருக்கலாம். அவங்க நம்மளை வேணான்னு நினைக்கிறதுனால தான் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்காமல் லவ், கேரிங், அஃபெக்ஷன் இப்படி எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மளே விட்டு கொடுத்துட்றோம். நம்ம வேணும்னு நினச்சி நம்மளை கேர் பண்ணிக்கிறவங்கள நம்ம ஓவர் டேக் கேர் பண்ணாலும் தப்பில்லைங்க. நம்ம என்ன தான் நம்மளோட கேரிங்கை ஒரு சிலருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கிட்ட நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருக்கிறது நமக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமையும் இருப்போம். நான் இப்போ சொன்னது எல்லாமே உண்மையான கேரிங்கை பற்றி புரிஞ்சுக்காதவங்களுக்கு மட்டும்தாங்க. நான் சொன்னது சரின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செல்லக்குட்டீஸ்.